கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். இன்றுள்ள உலக மக்களும் நமது கிறிஸ்துவ மக்களும் சரி, தேவன் தந்துள்ளதான ஆசீர்வாதங்களில் திருப்தி அடையாமல் அலைந்து திரிகிறார்கள். அதனால் அநேக தவறுகளும் ஏற்பட்டு விடுகிறது. கர்த்தர் ஆதாமுக்கும் பூமி அனைத்தையும் பூமியில் உள்ள சகல ஊரும் பிராணிகள் யாவற்றையுமே ஆண்டு கொள்ள அதிகாரமும் தந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவன் தந்துள்ள ஆசீர்வாதங்களில் திருப்தி அடையாமல் தவறு செய்துவிட்டார்கள். சிலர் நல்ல வேலையில் தான் இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் வேலை மீது திருப்தி அடையாமல் வேறு வேலை தேடுகிறார்கள். நல்ல ஸ்கூலில் தான் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்திருப்பார்கள். ஆனாலும் பிள்ளைகள் படிக்கும் ஸ்கூலில் மீது திருப்தி அடையாமல் பணம் செலவழித்து வேறு ஏதாவது நல்ல ஸ்கூல் இருக்கா என்று அலைவார்கள். அவர்கள் வசிக்கும் வீட்டிலும் திருப்தி இல்லை. அன்று தேவன் ஆதாமுக்கு தந்த ஆசீர்வாதமும் போதாது என்றே அவன் விலக்கி வைக்கப்பட்ட கனி மீது இச்சை ஏற்பட்டு விட்டது. தோற்றும் போய்விட்டான். இன்று டிவியில் பார்க்க மொபைலிலும் பார்த்து அநேக உலக காரியங்கள், கேலி விளையாட்டுகள், சிரிப்புகள் பார்த்து இன்பமும் அடைகிறார்கள் அநேகர். இவைகள் மூலம் புத்தியையும் மனக்கண்களையும் தெளிவிப்பதாக கூறி மொபைல் டிவி மீது இச்சையுள்ளவர்களாகி இருக்கிறார்கள். ஆம், இந்த டிவி, மொபைல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நம்மை தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் பிரித்து விடுகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தந்த தேனிட்ட பணியாரம் மன்னாவை அவர்கள் குறை கூறினார்கள். நாங்கள் எகிப்தின் வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், மீன்களையும் அவர்களை நிற்கிறார்கள். அதனால் தேவனை விட்டும் தூரம் போய்விட்டார்கள் அவர்கள். அதேபோல் ஆதாமுக்கோ தேவன் படைத்து தந்த யாவுமே புசிப்புக்கு நன்றாய் தோன்றினாலும் ஆம், தேவன் வேண்டாம் என்று விலக்கின அந்த விருட்சத்தின் கனி மீதுதான் இன்பம் இருப்பதாக, ஞானம் இருப்பதாக, புத்தியை தெளிவிப்பதற்காக அவர்கள் ஆதாம் ஏவாள் அவர்கள் உணர்ந்து சாப்பிட்டு விட்டார்கள். இதன் மூலம் உலகின் ஒரு மதிகெட்ட முதல் பெண்மணி என்றும் கீழ்ப்படியாத முதல் பெண்மணி என்றும் ஒரு அழியா பெயரையும் எடுத்துவிட்டார். ஆம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமேன். God bless you.